ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு விளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மீனான தான் காய்ச்ச போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 1.5 கிலோ ஒவ்வா மீன் வாங்கியிருக்கோம். மீனானத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தழை, புளி, எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ மீன் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். மீனை க்ளீன் பண்ணையில் இந்த தோலில் பிளாக் கலரில் இருக்குல்ல, அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரத்தமாக இருக்கிறது, அந்த ஜவ்வு மாதிரி இருக்கலாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணணும். நல்லா ஒரு 4 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா க்ளீன் பண்ணணும். வேணுன்னா நம்ம உப்பை போட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மீனானத்துக்கு தேவையான மசாலா பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா, மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தூள், சோம்பு 3 சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் அதில் சாந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஃப்ரை பண்ணையில் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும். மசாலா பத்தாதனால நான் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சமாக போட்டு தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஆனை காய்ச்சிடலாம். நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தேவையான அளவு நம்ம சேர்த்துட்டு அதில் வெந்தயம் ஜீரகம் போட்டு பொரிய விடணும். வெந்தயம் ஜீரகம் போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அந்த எண்ணெயில் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா அதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா பொன்னிறம் வர மாதிரி நம்ம வெங்காயத்தை வறுத்துக்குவோம். நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை இப்போ ஃபுல்லில் வச்சுக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் எனக்கு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கிட்ட எண்ணெய் பத்தலை, கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். பொன்னிறமாக வர மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்ல கலராக இருக்கும் நம்மளுக்கு மீனானம். மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளி போட்டுட்டு அப்புறம் மல்லித்தூள் நம்மளுக்கு ஒரு 4 ஸ்பூன் தேவைப்படுது. அந்த மல்லித்தூளை போட்டுக்குவோம். அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இப்போ புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதிலேயே நான் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். அப்போ இப்போ நான் உப்பு போட மறந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மீன் கொதி வந்துருச்சு. நான் மீனை போட்டுட்டேன். மீன் போட்டு நல்லா ஒரு கொதி நல்லா விடணும். ஃபுல்லாக வச்சு விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். மீனை சைடில் நான் பொரியலுக்கு தோசைக்கல்லில் போட்டேன். இப்போ மீனான காய்ச்சியாச்சு. மீன் பொரியலும் மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.